ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் பட்டர் நான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் ரொம்ப கஷ்டப்படாமல் தோசை தவாலேயே சூப்பராக நம்ம கார்லிக் பட்டர் நானை ரெடி பண்ணிடலாங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இப்போ இந்த டேஸ்டி அண்ட் சூப்பரான கார்லிக் பட்டர் நானை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கார்லிக் பட்டர் நான் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதின்னு கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கப் அளவுக்கு மைதா மாவை ஸ்ட்ரெயினரில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை நல்லா சளிச்சிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம நான் செய்யறனால மைல்டான ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை உப்பு எல்லாமே மைதா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இதோடவே 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 4 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஈஸ்ட் சேர்க்காம தான் நான் செய்ய போறேங்க. அதனால தயிரும் பேக்கிங் சோடாவும் கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நான் ரொம்ப பர்ஃபெக்டா வரும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு கரெக்டா 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுங்க. நான் 250 ml கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ மாவை நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே போதும். மாவு இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே மாவை ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கு பாருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் நான் நல்லா சாஃப்டா கிடைக்குங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். நானுங்கிறனால நம்ம கொஞ்சம் பெரிய சைஸுக்கு தான் உருண்டை எடுக்கணும். சப்பாத்திக்கு மாதிரி நம்ம ரொம்ப லேசா தேய்க்க போறதில்ல, கொஞ்சம் தடிமனா தான் தேய்ப்போம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸ்க்கே மாவு நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டேன். நம்ம எடுத்திருந்த 4 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு ஒரு 12 உருண்டை பக்கம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இப்போ ஒரு உருண்டையை மட்டும் நம்ம எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மீதி மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற உருண்டைய நல்லா மைதா மாவுல டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா கையில ஒட்டிட்டு தான் இருக்கும். நீங்க மைதா மாவு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவு நல்லா தொட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கையில ஃபர்ஸ்ட் நல்லா திரட்டி விட்டுக்கிறேன். மாவை நல்லா திரட்டிட்டு நம்ம கார்லிக் பட்டர் நான் செய்யறனால ஒரு 2 பூண்டை நல்லா துருவி உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவுக்கு நடுவில் 2 பூண்டை துருவி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சாப்பிடும் போது அந்த கார்லிக் ஃப்ளேவரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமா தேய்க்காம ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம நான் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ரவுண்டா பண்ணாம ஒரு ஓவல் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா தூவி இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை தவால போட்டு நம்ம நானை சுட்டு எடுத்துக்கலாம். தோசை தவா நல்லா சூடா இருக்குங்க. நம்ம நானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்தி போட்டு எடுப்போமோ அதே போலதான் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு சைடு வந்துச்சு, நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா சுட்டுக்கலாம். இப்போ நம்ம நான் பாருங்க சூப்பரா வருது. நல்லா ஃபுல்லா உப்பி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் சிம்பிளான கார்லிக் பட்டர் நான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா மேல பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க.
அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படாமல் தோசை தவாலேயே சூப்பரான கார்லிக் பட்டர் நான் இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, நான்வெஜ் கிரேவிஸோடலாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் கார்லிக் பட்டர் நானை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கார்லிக் பட்டர் நானோட பட்டர் சிக்கன் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்தது. பட்டர் சிக்கன் ரெசிபியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.